வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியலைசேஷன், செல்ஃப் எஸ்டீம் அண்ட் பர்சனாலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். முதல்ல ஒரு அடல்ட்ஹுட் வரப்போகிறோம். அடோலசன்ஸ் முடிஞ்சுடுத்து 20 வயசு ஆகிட்டு இப்போ ஏர்லி அடல்ட்ஹுட் வரப்போகிறோம் வந்திருக்கிறோம். ஸோ தட் வீல் ஆஃப் டு இன்டராக்ட் வித் சோஷியலைசேஷன்றது ஒரு பெரிய ப்ராசஸில் நடக்க போகுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம் சேர்த்துட்டு வந்தோம், அப்புறம் ஸ்கூல் போச்சு, கல்லூரிக்கு வந்தோம், கல்லூரி படிப்பு ஓரளவுக்கு முடிச்சிருக்கிறோம். இன்னும் ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக வேண்டியோ இல்லை அலுவலகத்துக்கு போக வேண்டிய ஏதோ ஒரு விச்எவர் நீட்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி, விச்எவர் நீட்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஆஃப் டு பி ஃபுல்ஃபில்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இப்போ நிறைய சோஷியலைசேஷன் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் இப்பொழுது சிறப்பான அளவில் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல ஒருத்தரோட ரொட்டீனில் வாழ்க்கையோட தொடர்ந்து அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் லைஃப்பில் சோஷியலைசேஷன்றது ஒரு தவிர்க்க முடியாதது. இந்த ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் ஒரு 3 மாதத்துலேருந்து அம்மாவோட முகம் பார்த்து சிரிக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோலி இட் சோஷியலைசஸ் வித் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் நம்மளோட சோஷியல் என்ற அந்த கான்செப்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நெய்பர்ஸு, இம்மிடியட் ஃபேமிலி மெம்பர்ஸு, ஒரு ஸ்கூலில் போனால் கிளாஸ்மேட்டு, டீச்சரு அப்படின்னு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். மேன் இஸ் அ சோஷியல் அனிமல், இஸ் அ ரேஷ்னல் ஆல்சோ. பட் அவனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, அனிமல்னு சொன்னால் கூட அவனுக்கு பேச தெரிந்து, பழக தெரிந்து, ப்ளஸ் சிரிக்க தெரிஞ்ச மிருகம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் பாக்கி அனிமல்னு சொன்னால், சோஷியல் அனிமல்னு சொல்கிற வார்த்தைக்கு அது என்ன பண்ணும், எல்லா 4 கால் பிராணிக்கும் அனிமல் தான். ஆனால் அதுக்கு முக்கியமாக அது என்ன செய்ய தெரியாது, அதுக்கு சிரிக்க தெரியாது. ஆனால் மனுஷனுக்கு சிரிக்க தெரியும். அந்த சிரித்தா கூட நிறைய நேரத்தில் இவள் எக்ஸிபிட் ஆசே என்ன, ஒரு மிருகத்தனமான ஒரு மனசுக்குள்ள பச்சாத்தாபம் இல்லாமல் நடந்துக்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். ப்ரெசன்ட் சினாரியோவில் நிறைய பிள்ளைங்க, நிறைய பெரியவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க. அதை பற்றி நம்ம விரிவாக வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். இந்த சோஷியல் அனிமல் என்ற கான்ஸ்ட்ரக்ட்ஸில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு இம்மீடியட்டாக வரப்போகிற ஒரு சில நிகழ்வுகள், பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸு, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற இமீடியட் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்கள நிறைய சமயம் நம்ம பார்த்து அட்மையர் பண்ணணும். சில சமயத்தில் பார்த்து அவங்களோட பழக்க வழக்கைகளை நம்ம இக்னோர் செய்யணும். சில சமயத்தில் ஹாப்பியாக அவங்களோட இன்டராக்ட் பண்ணணும். சில சமயம் இன்டராக்ஷன்ஸில் ஒரு இது மாதிரி கமிட்மெண்ட் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஒரு மிஷின் போல், ரோபோ போல் அந்த ஒரு கெட் டுகெதரில் போயிட்டு வந்துடணும். சிலவங்களை பார்த்து சிரிக்கணும், சிலவங்களை பார்த்து ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துக்குமே நம்ம தயாராக தான் இருக்கிறோம். சில நேரத்தில் மனம் விருப்பப்பட்டு சில வேலைகளை செய்கிறோம். நிறைய சமயத்தில் மனம் அதில் ஈடுபடவே இல்லை. நிஜமாகவே ரோபோன்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, அதுபோல் ரோபோ போல், மிஷின் போல் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கேட்டுட்டு திருப்பி வி ஆர் ரிக்ளைனிங் டு சீட், வி ஆர் ஸ்டிக்கிங் டு த சீட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல போட்டு நல்லா டைட்டாக உட்காந்துக்கிறோம் அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும். முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு பை சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுறோம், வி ஆர் லிவிங் அவே ஃப்ரம் தி அந்த ஹால்லேருந்து நம்ம கிளம்பி வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி வரும்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் போகிறோம், ஈவன் தோ வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், வி டோன்ட் ஹாவ் எனி மோட்டிவ் டு பி தேர், ஒரு இன்க்ளினேஷன் இல்லை அப்படின்னு, ஒரு பைண்டிங்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால், வி லேர்ன் டு பி வித் பீப்புள் நாட் பார்ட்டிசிபேட்டிங், வி லேர்ன் டு பி வித் பீப்புள் ஜஸ்ட் இக்னோரிங், வி லேர்ன் டு பி வித் பீப்புள் ஆஸ் இஃப் வி ஆர் ஹாப்பி, இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழில், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவாரின் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க பாருங்கள், இவங்களுக்கு சரியான ஏற்புடைய வாசகம் அது. ஏன்னா உண்மையில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு. இருந்தாலும் போயிட்டு ஒரு லிப் சர்வீஸ் மாதிரி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வாய் வார்த்தையாக 2-3 வார்த்தை பேசிட்டு, ஏன்னா அது வாய் வார்த்தைன்னு ஏன் சொல்கிறோன்னா அது மனம்லேருந்து வரல. இட் இஸ் நாட் என்ன, எமோஷ்னலி தே ஆர் நாட் கனெக்டிங் தெம்செல்ஸ் டு தி கெட் டுகெதர். அந்த கெட் டுகெதரில் மனத்தளவில் கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல. சும்மா ஒரு ரோபோ மாதிரி, கரெக்டாக வந்துருச்சு அந்த வார்த்தை, ஒரு ரோபோ மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாரையும் போல் ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பங்கு பற்றுக்கிற மனப்பான்மையில் ஈடுபாடு இல்லாமல் செய்யும்பொழுது அதுக்கு எந்த விதமான பொருளும் இருக்காது. அந்த நிகழ்வு பற்றிய நினைவுகள் நம்மளோட எண்ணத்துலேருந்து சீக்கிரமாக என்ன ஆகிடும், மறைந்துடும். ஏன்னா அதில் நம்ம கமிட் பண்ணிக்கல. சில நேரத்தில் ஒரு சோஷியல் கெட் டுகெதருக்கு போனால் அன்னைக்கு நடந்திருக்கிற நிகழ்ச்சி ஒரு 2-3 வருடங்கள் தாண்டி கூட அந்த நிகழ்வுகளில் சில பார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நினைவு வரும். என்ன காரணம்,
we have committed ourselves to be in that get together. We have enjoyed it. So we are retaining certain minute and micro level இன்ஃபர்மேஷன்லாம் கூட நம்மளுக்கு பொதுவான அளவில் மனசில் பதிஞ்சிருக்கு. ஆனால் இதுபோல் ஒரு ரோபோ போல் போயிட்டு வந்தோமான அந்த விஷயத்தில் அன்னைக்கு நடந்திருக்கிற அந்த கெட் டுகெதரில் நிறைய முக்கியமான விஷயங்கள் மைக்ரோ வேண்டாம் மேக்ரோ லெவலில் இருக்கிற செய்திகளான கூட நம்மள அதை பதிச்சுக்க முடியாதபடி போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. நிறைய நேரத்தில் அப்படி தான் செய்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் சோஷியலைசேஷன் சொன்னால் we should learn to ignore, we should learn to appreciate, we should learn to participate, we should learn to enjoy and smile, laugh in the get together அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒன்றொன்றையும் எப்படி சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றத நம்ம வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.